அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எரிசக்தி மற்றும் சர்வதேச பாதுகாப்பு குறித்து வெளியிட்டுள்ள ஒரு அதிரடி அறிக்கை இப்போ உலக அரங்கில் பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கு. உலகின் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடம் தான் மிக அதிக அளவில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் நிலக்கரி இருப்புகள் உள்ளதாக ட்ரம்ப் பகிரங்கமா உரிமை கோரியிருக்காரு. குறிப்பா வெனிசுலா நாட்டுடன் அமெரிக்கா கொண்டுள்ள தற்போதைய இணக்கமான உறவின் மூலம் உலகின் மொத்த எரிசக்தி வளங்கள்ல சுமார் 64% அமெரிக்கா தனது செல்வாக்கிற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும், இது உலக பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னும் அவர் பெருமிதம் தெரிவிச்சிருக்கார். ஈரானுடனான மோதல் போக்கு குறித்து பேசிய ட்ரம்ப், அந்த நாடு அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நிலையில தற்போது இல்ல அப்படின்னும், அவங்க அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னும் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு இடையில கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $300 வரைக்கும் உயரும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் அஞ்சிய நிலையில தற்பொழுது அது $96 முதல் $97 என்ற அளவுல கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதற்கு அமெரிக்காவின் ராஜதந்திர நடவடிக்கைகளே காரணம் அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அமெரிக்க கடற்படையின் உதவியுடன் சர்வதேச கடல் வழித்தடங்கள் பாதுகாக்கப்படுவதால் தான் எண்ணெய் விநியோகம் தடையின்றி நடைபெறுது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச சந்தையில ஒரு பெரிய குழப்பம் நிலவிட்டிருக்கு. பின்னர் ஏப்ரல் மாதத்துல பாகிஸ்தான் முன்னிலையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த போதிலும் தற்பொழுது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஓரளவு அமல்ல இருக்கு. இந்த சூழ்நிலையில வெனிசுலாவில் அமெரிக்காவின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னும், அங்கிருந்து லட்சக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் சர்வதேச சந்தையில எரிபொருள் விலையை மேலும் குறைக்க முடியும் அப்படின்றது ட்ரம்போடைய கணக்கா இருக்கு. தனது முந்தைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோல் விலை வெறும் $1.85 இருந்ததை நினைவு கூர்ந்த ட்ரம்ப், அதே போன்றதொரு ஒரு சூழலை மீண்டும் கொண்டு வரப்போவதா உறுதியளிச்சிருக்காரு. அமெரிக்கா எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் பட்சத்தில் சர்வதேச நாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும்னு அவர் கூறியிருக்காரு. ட்ரம்பின் இந்த அதிரடி பேச்சுக்கள் சர்வதேச அரசியலில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது.